இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பின் மிக்கவர்களே, இல்லம் தோறும் இறை வார்த்தை என்கிற நம்முடைய இன்றைய மன்னாவுடைய இறை வார்த்தை பகிர்வு பணிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களோடு இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் மிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை கொல்கத்தா நகரத்தினுடைய புனித அன்னை தெரசாவுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, தாய் திருநாட்டில் இன்றைக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவு நாளாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆசிரியர்கள் தின விழாவும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த ஒரு அருமையான ஒரு தினத்துல நமக்கு கல்வி அறிவையும் ஞானத்தையும் புகட்டிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க இன்றைக்கு உறுதியேற்போம். உறங்காமல் ஒவ்வொரு குழந்தைகளுடைய வாழ்க்கையில ஒளியேற்றி வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் நன்றியோடு நினைத்து உங்களுக்காக ஜெபிக்க இன்றைக்கு நான் வாக்களிக்கிறேன். ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளுக்கு செல்லுகிற நேரத்துல அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு ஆசிரியர்களுடைய பணி என்பது மிகவும் சவாலான ஒரு பணி என்று சொல்லுகிறோம். ஆசிரியர்கள் பணி என்பது ஒரு தோணி பணி. மாணவர்களை ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு அழைத்து செல்கிற புனிதமான ஒரு பணி என்று சொல்லுவேன். ஆசிரியர்களுடைய பணி என்பது ஒரு ஏணி பணி என்று சொல்லுவேன். தாங்கள் கண்டிராத உலகங்களை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஏணியாக இருந்து மற்றவர்களை உயர்த்தி விடுகிற ஒரு பணியையும் செய்பவர்கள் தான் ஆசிரியர் பெருமக்கள். நாம் வாழுகிற இந்த ஒரு காலகட்டத்துல கலாச்சார சூழல்கள் காரணமாக, சமூக வலைதளங்களுடைய பாதிப்பு காரணமாக இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் ஒரு மன உளைச்சலுக்கு ஆகியிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பெற்றோர்கள் நிலையிலிருந்து அல்லது அவர்கள் பணி செய்கிற நிறுவனங்களிலிருந்து அல்லது மாணவர்களிலிருந்து மிக மிக அதிகமான மன அழுத்தத்தை பெற்றுக்கொண்டு இருந்தாலும் மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு ஆசிரியர் பெருமக்களுக்கும் பாராட்டுதல்களையும் நன்றியையும் ஜெபத்தையும் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் உரித்தாக்குகிறோம். அன்பின் மிக்கவர்களே, இந்த அருமையான ஆசிரியர் தினத்துல தாயாம் திரு அவை கொல்கத்தா நகரத்தினுடைய புனித அன்னை தெரசாவுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்பின் மிக்கவர்களே, இப்பொழுது மாசிடோனியா என்று அழைக்கப்படுகிற அல்பேனியா என்கிற ஒரு நாட்டில் பிறந்தவர் தான் இந்த ஆக்னஸ் என்று சொல்லப்படுகிற அன்னை தெரசா. அன்பின் மிக்கவர்களே, 1910 ஆண்டு அவர் பிறந்ததாகவும் அதற்கு பிறகு தனக்கு 18 வயது நிரம்பிய பொழுது புனித லொரேட்டோ அன்னையினுடைய துறவர சபையில சேர்ந்து பயிற்சிகளை முடித்து அயர்லாந்து தேசத்தில் ஆங்கிலம் கற்க சென்றார் என்று கூட இவரை பற்றி சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு இந்தியாவுக்கு 1929 வந்து சேர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, லொரேட்டோ அருட்சகோதரிகள் நடத்திய ஒரு ஆங்கில வழி பள்ளியில இவர் ஆசிரியராக இருக்கிறார். அந்த கொல்கத்தா நகரத்துல வறுமையினுடைய கோரத்தை பார்க்கிறார். சுதந்திரத்திற்கு பின் நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் வன்முறையில உயிரிழந்த பல மக்களுடைய நிலையை பார்க்கிறார். வீடுகளை இழந்த மக்களுடைய நிலையை பார்க்கிறார். அதனுடைய ஒரு காரணமாக செல்வ செழிப்பில ஒரு உயர்தட்டு குடி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அன்னை தெரசா ஏழையருக்கான ஒரு வாழ்வை ஏற்றுக்கொள்ள விரும்பி டார்ஜிலிங் என்கிற ஒரு பகுதிக்கு அவர் ஆண்டு தியானத்திற்கு சென்ற நேரத்துல இறைவனுடைய உள்ளொளியை பெற்றவளாய், அழைத்தலுக்குள்ளே ஒரு அழைத்தலை பெற்றவளாய், ஏழை எளியவர்களுக்கு பணி செய்ய விரும்பி லொரேட்டோ துறவர சபையை விட்டு வெளியேறி கொல்கத்தா நகரத்துல சாதாரண துப்புரவு தொழிலாளர்கள் அணிந்து கொள்கிற ஒரு வெண்ணிற நீல பார்டர் போட்ட ஒரு புடவை அணிந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கான பணியை தொடங்குகிறார். அன்பின் மிக்கவர்களே, வெறும் 5 ரூபாய் ஒரு கொடையாக பெற்றுக்கொண்டு அவர் தொடங்கிய அந்த பணி தான் அவர் இறக்கிற அந்த ஒரு ஆண்டுல 1997 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 600க்கும் மேற்பட்ட அருட்சகோதரிகளும் மற்றும் 123 நாடுகளில் பணி செய்கிற அளவுக்கு இறைவன் அவரை உயர்த்தினார் என்று தான் நாம வாழ்ந்த இந்த ஒரு காலகட்டத்துல பார்த்திருக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, அன்னை தெரசாவுடைய வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் விடப்பட்ட ஒரு சவால். இந்த மண்ணுலகில கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய், நம்மை சுற்றி ஏழையோர், வறுமையில் இருப்பவர்கள், சமுதாயத்துல கழிவுகளாக கருதப்படுபவர்கள், சமுதாயத்துல விளிம்பு நிலையில வாழ்கிற மக்கள் மற்றும் சமுதாயத்துல குரலற்றவர்களாக கருதப்படுபவர்கள், இவர்களுக்கான பணியை ஏறெடுத்தவர் அன்னை தெரசா. இந்தியா முழுவதும் அல்ல அன்புமிக்கவர்களே, உலகம் முழுவதும் அவருடைய பணியை பாராட்டி அன்னை தெரசாவுக்கு நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்தியாவினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது கூட அன்னை தெரசாவுக்கு அவருடைய அந்த அன்பு பணிக்காக வழங்கப்பட்டது என்பதுதான் வரலாறு.
அன்பிமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள். ஆனால் உங்களுடைய சீடர் யாரும் நோன்பு இருப்பதில்லையே என்கிற ஒரு கேள்விக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு பதிலை தருகிறார். மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய ஒரு காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று சொல்லி பழைய தோற்பைகளில புதிய மதுவை ஊற்றி வைக்க முடியாது. அதே போல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவையும் ஊற்றி வைப்பதில்லை அப்படி என்று சொல்லி தான் இருக்கிற அந்த இடத்துல அன்பும் மகிழ்ச்சியும் ஆர்ப்பரிப்பும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிற முதல் செய்தியை இன்றைக்கு நமக்கு தருகிறார். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில ஒரு நாள் இறந்து கொண்டிருந்த ஒருவருக்கு மிக விலை உயர்ந்த ஒரு மருந்தை அன்னை தெரசா கொடுத்த நேரத்துல அருகில் இருந்த ஒரு மருத்துவர், அம்மா இவர் இறந்து விட போகிறார், இவருக்கேன் இப்படி ஒரு விலை உயர்ந்த மருந்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அன்னை தெரசா சொன்ன பதில், நான் இவருக்கு செய்யவில்லை, என்னுடைய மணாளன் இயேசு கிறிஸ்துவுக்காக செய்கிறேன், இவரில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, எவருடைய உள்ளத்துல இயேசு கிறிஸ்து உயிரோடு பிரசன்னமாக இருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில இன்பமும் மகிழ்ச்சியும் பிறரன்பும் தாழ்ச்சியும் எளிமையும் நிரம்பி இருக்கும் என்கிற முதல் செய்தியைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். ஆகவே நம்முடைய உள்ளத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரியணையில ஏற்றி வைப்போம். நம்முடைய வாழ்க்கையை அன்பாலும் பிறரன்பாலும் அழகு செய்வோம். இரண்டாவது ஒரு செய்தி என்பது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து வாழுகிற நேரத்துல புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகள், புதிய பாதைகள் இந்த மண்ணுலக வாழ்வுல புனிதத்தில் வளர்வதற்கு நமக்கு கிடைக்கும். பழையதையும் நம்மை அடிமைகளாக வைத்திருக்கிற பழக்க வழக்கங்களையும் விட்டுவிட்டு இயேசுவில புதிய மனிதர்களாய் வாழ்ந்திட இறைவன் நம்மை அழைக்கின்றார். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.